இன்னைக்கு டே 9 ஆஃப் வ்ளாக்ல எங்க கிளம்பிட்டோம்னா, சஞ்சீவராயன் கோயிலுக்கு தாங்க. இந்த கோயில் லொக்கேட் ஆயிருக்க இடம் நம்ம எங்க நம்ம ஆப்பக்கூடல் டூ அத்தானி போற ரோட்ல புதூர் பெருமுகிங்கிற இடத்துல தான் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மலைக்கு மேல அப்படியே அடுக்கடுக்கா இருக்குங்க. சூப்பரா இருந்துச்சு பார்க்கறக்கவே கீழ இருந்து. நாங்களும் வண்டியில தாங்க வந்திருந்தோம். டூ வீலர்ல வந்துட்டு நாங்களும் வண்டி எல்லாமே பார்க் பண்ணிட்டு கிருட்டு அப்படியே நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நடந்து நாங்களும் வந்ததுக்கப்புறம் சரி சாமிக்கு மாலை வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு நாங்களும் மாலை வாங்குற இடத்துக்கு வந்து போயிட்டோம். இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, பெருமாள் தாங்க வந்து அமைஞ்சிருக்காரு. சரி இவருக்கு வந்து நாம துளசி மாலை தான் வாங்கிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு துளசி மாலை வந்து வாங்கறக்கு ஆரம்பிச்சிட்டோம். துளசி மாலை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே மலைக்கு மேல போலான்னு சொல்லிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு கீழ அப்படியே மலை ஏறுறப்ப அதுக்கப்புறம் நாங்களும் மலைக்கு மேல ஏறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏறுனோனே ஃபர்ஸ்ட்டா வந்து சஞ்சீவி ஆஞ்சநேயர் வந்து இருந்தாரு. அவரையும் நாங்க வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல அப்படியே ஏறதுக்கு ஆரம்பிச்சோம். கோயில்ல நேத்திக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கூட்டமா தான் இருந்துச்சு. நேத்தைக்கு ஃபங்ஷன் டைம்ங்கிறனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் லைன்ல நின்னுட்டுருக்கப்ப தாங்க இந்த சிலைய வந்து பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு பார்க்கறக்கே கிருஷ்ணர் சிலை. அதுக்கப்புறம் இவரையும் பார்த்துட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் லைன்ல போய்க்கிட்டே இருந்தோம். நாங்களும் லைன்ல ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் வரைக்கும் நின்னுட்டு லைன்லயே அப்படியே போய்க்கிட்டே இருந்தோம். போற வழியில தான் காலபைரவர் வந்து பார்த்தேங்க. இவரையும் அங்க தரிசித்து முடிச்சுட்டு, அடுத்து நெக்ஸ்ட் நாம வந்து அப்படியே உள்ள கோயிலுக்குள்ள என்டர் ஆகறக்கு ஆரம்பிச்சோம். கோயிலோட ஃபுல் நேம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி திருமலை ஸ்ரீதேவி பூதேவி சஞ்சீராயன் பெருமாள் உக்கிரகிர நரசிம்ம தேவஸ்தானங்கிறதாங்க இந்த கோயிலோட ஃபுல் நேமு. அதுக்கப்புறம் நாங்களும் லைன்ல போயிட்டு இருக்கப்ப மழை வந்துருச்சு. அட செம்ம கிளைமேட்டா இருந்துச்சுங்க. இந்த கிளைமேட்டுக்கு நம்ம மேல மலைக்கு மேல இருந்தோம்னா இத விட சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நாங்க லைன்ல வந்துகிட்டே இருக்கிறப்ப தான் அப்படியே கோயிலுக்குள்ள வந்து உள்ள வந்து என்டர் ஆயிட்டோம். அப்புறம் பெருமாள் சாமிய தரிசிச்சு முடிச்சுட்டு பெருமாள் கோயில்லேருந்து வெளியே வரப்ப நமக்கு துளசி இதெல்லாமே குடுத்தாங்க. துளசி எல்லாமே சாப்பிட்டு அப்படியே வெளிய வந்துட்டுருக்கப்ப தான் எல்லாத்துக்கும் நாமம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி நாமளும் போட்டு போலான்னு சொல்லிட்டு நாங்களே டீமா போயிட்டு நாம எல்லாமே போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பி வெளிய வரப்ப தான் நமக்கு ஆஞ்சநேயர் சிலை வந்து வச்சிருந்தாங்க. அவரையும் நாம கும்பிட்டு போலான்னு சொல்லிட்டு அவரையும் போயிட்டு தரிசிச்சு முடிச்சுட்டு, அப்புறம் அப்படியே நம்ம அங்கிருந்து கிளம்பிட்டோம். அங்கிருந்து கிளம்பி சரி மேல போலாம் இன்னொரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னும் 2 கோயில் நமக்கு மேல பேலன்ஸ் இருக்கு. அந்த கோயிலுக்கும் போயிட்டு போலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்க கிளம்பிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் நாம திருப்பதி திருமலை சீனிவாச பெருமாள் தாங்க பார்க்க போறோம். நாமளும் மேல அப்படியே கிருட்டுன்னு ஏறி மேல வந்து வந்தாச்சுங்க. மேல வந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு கீழ பார்த்த பெருமாள் சிலையோட கோபுரம், அப்புறம் கீழ இருந்த அந்த பெருமாள் சிலைக்கு பக்கத்துல இருந்த அந்த பாறங்கள் நாமம் போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேல வந்து இருந்துச்சு. என்னடா கீழ இருந்து இவ்வளோ ஹைட்ல இருக்கான்னு சொல்லிட்டு நானும் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அந்த பெருமாள் சிலையோட அந்த கோபுரம் கீழ இருந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா, இந்த பாறாங்கல்லோட தான் ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. என்னடா இவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்கா அந்த பாறாங்கல்னு சொல்லிட்டு நானும் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் நாமளும் கிருட்டுன்னு படியேறி வந்ததுல நாமளும் திருப்பதி திருமலை சுவாமிய வந்து தரிசிச்சு முடிச்சுட்டு, நாம பார்க்கறக்கு திருப்பதியில இருக்க மாரியே சிலை வந்து இங்கே இருந்துச்சுங்க. அவர தரிசிச்சு முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் இன்னும் மேல ஒரு ஸ்பாட் இருக்கு. அங்க போலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கேயும் நாங்க வந்து கிளம்பியாச்சுங்க. இந்த ஸ்பாட் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த மாரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை.